எனக்கு வாழறதுக்கு வழி தெரியல. ஏதாவது வழி காட்டுங்க அப்படின்னு வந்தவங்க இருக்காங்களாங்க ஐயா? வந்தவங்க பூராவுமே இதை சொல்றாங்களோ இல்லையோ, வாழ தெரியாம தானே சாமிகிட்ட வந்தாங்க. இது இப்படி சொல்லிட்டு வந்தாங்களா வரலையான்னு எனக்கு தெரியாது. சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்களுடைய ஈகோ, அவங்களுடைய கர்வம் இடம் கொடுக்காது. சாமி உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி வந்தாங்கன்னு என்ன அர்த்தம்? எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லிக் கொடுங்கன்னு தானே அர்த்தம். ஸோ வாழ வழி தெரியாதவங்க தான் ஞானிகளை அண்டுவாங்க. வாழ வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்க முடியாதவங்க தான் சுவாமியை அணுகுவாங்க. சுவாமி மாதிரி ஒரு மகாபுருஷர்களை அணுகிறதுக்கு காரணமே வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்க முடியாதவங்க தான். அதுக்கு தான் அணுகிறாங்க. அதுக்கு இவங்க அருள் பாலிக்கிறாங்க. ஸோ வர்றவங்க பூராவுமே எல்லாம் தெரிஞ்சவங்க ஞானிகிட்ட ஏன் வரணும்? எல்லாம் தெரிஞ்சவங்க ஞானிகிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லை. சாமி கர்ப்ப விஷயத்தை பற்றி சொல்லுவார். கர்ப்ப விஷயங்கிறது நினைச்சதெல்லாம் கொடுக்கக்கூடியது. ஞானிகள் கர்ப்ப விஷயம் மாதிரி நினைச்சதெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், அந்த கர்ப்ப விஷய மரம் எதுன்னு அடையாளம் தெரிஞ்சுக்கணும். அடையாளம் தெரிஞ்சதுக்கப்புறம் அது பக்கத்தில் போகணும், அது கீழே நின்று நினைக்கணும். ஆனால் அந்த கற்ப விஷயத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, அந்த கற்ப விஷயத்துக்கு கீழே போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு ஆசைகளே வராது. ஸோ நீங்களே ஒரு ஞானி ஆகிடுவீங்க, நீங்களே ஒரு கற்ப விஷயம் ஆகிடுவீங்க, நீங்கள் ஒரு இடத்துல கற்ப விஷயமாக இருப்பீங்க. உங்களை நீங்கள் தேடி வர்றவங்களும் இதே மாதிரி கற்ப விஷயமாக ஆகிடுவாங்க. இப்படி ஞானிகள் உற்பத்தி பண்ணி இந்த உலகமே ஞானிகள் மயமாக ஆக்குறது தான் இந்த வேலை நடந்துகிட்ருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஞானிகளை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம கண்ணுக்கு அது தெரிகிறது இல்லை.